குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் மகர ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் மகர ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காருங்க. ராகு 2ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் குடும்பத்திலையும் பொருளாதாரத்திலையும் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. ஸோ அது ராகுவினுடைய தாக்கம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் மகரத்துக்கும் நிலவிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அமர்ந்திருக்கார். இப்போ சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க மகரம். எல்லாமே நம்ம கைக்குள்ளே தான் இருக்குது, எதுவும் நம்மளை கையை விட்டு போகலை, நம்மளுடைய முயற்சினால் எல்லாத்தையும் பார்த்துக்கிடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் ஒரு மனப்பக்குவத்தில் இருந்துட்டு இருக்கிறீங்க. ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்தில் செவ்வாய் 4ஆம் அதிபதியாகி பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். இப்போ 4, 10, 11 நல்ல ஒரு கனெக்ஷன் தான். ஸோ செவ்வாய் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கார். ஒரு பாதகாதிபதியாக இருந்தாலும் சாதகமான சூழ்நிலையில் இருக்கார். ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அட்டமாதிபதி, உங்களுக்கு ஆகாத கிரகம் சூரியன். அவர் போய் 5ல் உட்கார்ந்துருக்கார். இருந்தாலும் 5ல் இருக்கக்கூடிய சூரியன் பல விதத்தில் நன்மைகளை செய்ய காத்திருப்பார். என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைவு. இந்த குரு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரக இணைவு. உங்களுடைய ராசிக்கு 3, 12 அதிபதியும் 5, 10 அதிபதியும் இணைவு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்துல இருந்தாலும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் நன்மைகளை தான் செய்வாங்க. அப்போ குரு சுக்கிரன் இணைவு மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுது. அதனால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறத தனிப்பதிவாக கொடுத்துருக்கேன். அது மே மாத பலனில் அதை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். விருப்பம் இருந்தால் அது மே மாத பலனை நீங்கள் பார்க்கலாம், நம்ம சேனல்லையே இருக்குது. அந்த குரு சுக்கிரன் இணைவு மட்டும் இல்லாமல் புதனுடைய வீடான மிதுன ராசியில் சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீடான ரிஷப ராசியில் புதனும் இருக்கிறதுனால இங்கே புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் முழு பலம் அடையுது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயமும் உண்டு அதில். ஓகே, ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான், ராசிக்கு 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, வைகாசி மாதம் 1ஆம் தேதி 15/5/2026 அன்னைக்கு உங்களுடைய அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுக்க சூரியன் 5ஆம் இடத்திலே இருப்பார். ஸோ சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். நான் பொறுத்தளவுக்கு அட்டமாதிபதி 5ல் இருக்கிறார். அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். எப்பேற்பட்ட பாவியும் நல்ல மனுஷனாக காட்டக்கூடிய ஸ்தானம் அது. ஸோ அப்போ சூரியனால் பெரிய பாதிப்புகள் இருக்காது, சின்ன சின்ன குறைகளும் உண்டு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வைகாசி மாதம் 15ஆம் தேதி 29/5/2026 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது புதனினுடைய வீடு, மிதுன ராசி. மிதுன ராசிக்குள் புதன் பயிற்சி ஆகிறார். அங்கே புதன் பலம் அடையுது. பாக்கியாதிபதியான புதன் 6ஆம் இடத்தில் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. நல்ல விஷயம்தான். இப்படி இருந்தாலும் 9 கூடிய பலம் இல்லையா, அது உண்மையாகவே ஃபேவரான ஒரு சூழல் தான், ரைட்டு. வைகாசி மாதம் 18ஆம் தேதி எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்த ஒரு முக்கியமான பயிற்சி. அது முக்கியமாக மகரத்துக்கு தேவைப்படக்கூடிய முக்கிய பயிற்சி. அது என்னென்னா குரு பயிற்சி. வரக்கூடிய வைகாசி மாதம் 18ஆம் தேதி ஜூன் மாதம் 1ஆம் தேதி நள்ளிரவில் குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசியில் உச்சமாகுது குரு. குரு உச்சமானா உலகத்துக்கே நல்லது,
மகரத்துக்கு நல்லா இல்லாமையே போயிடும். 7ஆம் இடத்துல போய் குரு உச்சமாகி ராசியை பார்க்குறாரு. ஒரு ரெஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட் வந்துடும் உங்களுக்கு. நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் குழப்பம் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு. ராசியை மட்டும் பார்க்கல, ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண போகிறீங்க. சனியோட தாக்கமும் இருக்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண போகிறீங்க. அந்த குருவினுடைய பயிற்சியினால் என்னென்ன நன்மைகள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத தனிப்பதிவாக கொடுக்கலான் இருக்கேன். அதோட வீடியோ இந்த வாரத்தில் வந்துடும், பார்த்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, வைகாசி மாதம் 25ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு 5-10க்கு அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறது ஒரு நல்ல விஷயம். எகைன் மகாலட்சுமி யோகம் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஏற்படுது. குரு சுக்கிரனோட இணைவு 7ஆம் இடத்துக்கு ஏற்படுது. ஸோ 7ஆம் இடத்துல அந்த இணைவு இருந்தால் கண்டிப்பாக ராசியை பார்க்கும். சுக்கிரனும் ராசியை பார்ப்பார். ரொம்ப அற்புதமான நகர்வுகள் அது எல்லாமே. ஸோ இதை தான் மையப்படுத்தி பதிவு என்ன பலன் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகமாக பாட்டு வர அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது, அல்லது அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகணன் தசாபுத்தி நடத்திட்டு இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு 100% ஒத்து வரும். அப்படி இல்லாத பட்சத்துலையும் அதே மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் வாழ்வியல் மாற்றங்களில் பெருசாக கொடுக்காது. நன்மையும் தீமையும் பெரிய லெவலில் நடக்காது தசாபுத்தி அந்தரங்களாக இல்லாத பட்சத்தில். முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 5இல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, மனம் ஒரு தெளிவில்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தும். மனசு கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குது, எது செய்கிறது எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தோணும். குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும். அடுத்த குழந்தைக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக விதைக்கும். ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலைமை இருக்கிறதுனால புதிய முடிவுகளை அந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆயுள் சம்பந்தமான பாதிப்பு முற்றிலும் நீங்கிவிடும். நமக்கு நாளைக்கு எப்படி எந்திரிக்கும் போது உயிரோட இருமான்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம எவ்வளோ நாள் இருக்க போகிறோம், நம்மளுக்கெல்லாம் ஆயுள் குறைபாடாக தான் இருக்கும், இத்தனை நோய் இருக்குது, நம்ம எவ்வளோ நாள். ஸோ அந்த மாதிரி அந்த சொதப்புற வேலைகளும் ஆகாது, சொதப்புற பேச்சுவார்த்தைகளும் இருக்காது. இனிமேல் நம்ம நல்லா இருப்போம், இன்னும் 10 வருஷத்துக்கு நல்லா இருப்போம், இன்னும் 20 வருஷத்துக்கு நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வந்துடும். ஏதோ ஒரு வகையில் வீட்டில் வந்து அருள்வாக்கு சொல்லலாம், ஒரு கோயிலுக்கு போவோம், அங்கே இருக்கிறவங்க சொல்லலாம், ஒரு ஜோதிடர்கிட்ட போவீங்க, அவங்க சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த ஆயுள் சம்மந்தமான பயம் நீங்கிவிடும். நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மனநிலைமையை இந்த சூரியன் கொடுத்துட்டு எந்த மாற்றமும் இல்லை. என்ன, குழந்தைகள்னால தான் மன அமைதி சற்று குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. குழந்தையின் பேரில் சொத்து பத்து வாங்குறதோ, குழந்தைக்கு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்குறதோ, குழந்தை அடுத்த லெவலுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா, அவங்களுக்கு புதுசாக ஏதாவது கோர்சஸ் ஜாயின் பண்ணி விடலாமா, அவங்களுடைய கெரியரை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக புதிய விஷயங்களை கற்றுக்கிற வைக்கலாமா, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், நீச்சல், ஸ்விம்மிங்கை கற்றுக் கொடுக்கறது, அல்லது சிலம்பம் கற்றுக் கொடுக்கறது, ஒரு கராத்தி கற்றுக் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸை கற்றுக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் இருக்குது. இல்லை நிறைய பேர் மியூசிக்கு, ட்ரம்ஸு, கிட்டார், வயலின் இந்த மாதிரி கூட போகிறாங்க. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை கற்றுக்கிறதுக்கு, அதில் ஒரு மாஸ்டராக ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னு தேடுவோம் இந்த காலகட்டம், குழந்தையினுடைய வளர்ச்சிக்காக. ஸோ அந்த மனநிலைமையும் உண்டு. உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். உறவுகள்னால் சற்று மன அழுத்தம் வருவதற்கு வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. உறவுகள்கிட்ட மட்டும் தள்ளி இருங்க. ஆல்ரெடி உறவுகள்னால நிறைய சிக்கல்கள் வந்துட்டும் போயிட்டு தான் இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்தாலுமே அது சனியெல்லாம் கடந்து வந்திருக்காரு. உறவுகள்னால சின்ன சின்ன கஷ்ட நஷ்டங்களை ஆல்ரெடி மகர ராசி பார்த்துட்டு தான் இருந்தது. இப்போ 5ஆம் இடத்து சூரியன் என்னென்னா, மற்றவங்களுக்காக யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம இப்படி இருக்கோம், நம்ம அடுத்த லெவலில் போகணும், நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு மற்றவங்களுக்காக யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், மற்றவங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம் 5ஆம் இடத்து சூரியன். அப்போது தன்னுக்கு தேவையான விஷயங்களை செய்யாம விடுறது தன் சுகத்தை தானே கெடுத்துக்கிற மாதிரி இல்லையா? எப்பவுமே 5ஆம் இடத்து சூரியன் மற்றவர்களுக்காக யோசித்து தன் சுகத்தை தானாக கெடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைமை இருக்கக்கூடிய நபராக உங்களை மாற்றி விடுகிறது. உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணி உங்களுக்கான விஷயத்தை மட்டும் செய்யணும். அந்த மன தெளிவு வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. 2வது, பொருளாதார ரீதியாக எவ்வளவு முன்னேற்றம் இருந்தாலும், பொருளாதாரத்தில் நம்ம எவ்வளவு நல்லபடியாக இருந்தாலும், எவ்வளவு விஷயங்களை கற்றுக்கிட்டாலும், எவ்வளவு விஷயங்களை சம்பாதிச்சிட்டாலும், எவ்வளவு காசு பணத்தை சேர்த்துட்டாலும், ஏதோ நம்ம வசதி குறைவாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இந்த சூரியன் கொடுத்துருவார்.
நம்மளை விட டெவலப்பாக இருக்கிறவங்கள பார்த்து ஏங்க வச்சிருவார் சூரியன். ஏன்னா அட்டமாதிபதி இல்லையா, அந்த ஏக்கத்தை கொடுக்காம போகாது. மூணாவதாக, சார் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கார் சார், குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தை கொடுப்பாரு. ஆனால் அதுக்காக ஐவிஎஃப் பண்ணுறோம், அதுக்காக ட்ரீட்மெண்ட் போகிறோம், பிடிக்கிறோம், அதுக்காக அதிகமாக செலவு பண்ணுறதுக்கான ஒரு மாதமாக இது காட்டலை. அந்த எண்ணத்தை கொடுக்குது, அடுத்த ஒரு குழந்தை வேணுங்கிற எண்ணத்தை கொடுக்குது. ஆனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க, அதுக்காக செலவு பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை காட்டலை. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. அதில் சின்ன கான்ட்ரவர்சி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இப்போ குழந்தைக்கான முயற்சிகளை இந்த காலகட்டம் எடுக்காமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத நம்ம மனசார ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, மற்றபடி வேலையில், தொழிலில் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை யாருமே பகச்சிக்க முடியாது. பகச்சிக்கணும்னு நினைக்கிறவனை ஜெயிச்சு காட்டிடுவோம். பலவிதமான பிரச்சனைகள் சந்திச்சுட்டு வந்தாச்சு. அந்த அனுபவத்தையெல்லாம் ரொம்ப சரியாக பயன்படுத்தி, சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை புகுத்தி, சரியான செயல்பாடை செஞ்சு, இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை தேடுவோம். தீர்வை தேடுறது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகளை சுத்தமாக முடிச்சு வாஷ் அவுட் பண்ணி அதுலேருந்து வெளியும் வந்துடுவோம். மன நிம்மதி பெறதுக்கு உண்டான வழியை பார்த்துருவோம். பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அப்போது இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஒரு ஃபேவரான ஒரு சூழலை தான் சூரியன் நம்மளுக்கு உருவாக்குறார். அப்படிங்கும்போது திறமையால் எத்தையும் செய்யலாம். அப்படிங்கிறபோது எந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வயிறு சம்மந்தமான தொந்தரவுகளும் இருதயம் சம்மந்தமான பயமும் மனசுக்குள்ள வந்துடும். இது பயம், சரிங்களா? வயிறு தொந்தரவு, டைஜஷன் பிரச்சனை கண்டிப்பாக அந்த மாதம் இருக்கும், இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும், வீட்டில் சமைச்ச உணவுகளை சாப்பிட்டுக்கணும். இல்லை ஃபுட் பாய்சன் ஆகிறது கூட வாய்ப்புகள் உண்டு. நம்ம கரெக்டாக இருந்துக்கணும். ஒரு வேளை உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரகம் நடக்குது, அல்லது சூரிய நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்துது அப்படின்னா கண்டிப்பாக வெளி உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. ஃபுட் பாய்சன் ஆகிறது கூட வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ரைட்? ஓகே, அதே போல் நம்மளுக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படிங்கிறத மற்றவங்க ஒத்துக்கிற மாதிரி நம்மளுடைய செயல்பாடு இருக்கும். சார் உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது இருக்குன்னா அதை கற்றுக்கணும்னு நினைப்பீங்க சார், அதுக்கு பின்னாடி ஓடுவீங்க, கற்றுக்கவும் செய்வீங்க. அது ரொம்ப ஷார்ட் டைமில். சார் நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டானே, கண்டிப்பாக அதை கற்றுக்கிட்டு அவன் முன்னாடி போய் ஸ்ட்ராங்காக நிற்கணும். நம்மளுக்கு தெரியாத நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டானே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். நல்ல ஞானம் படைத்த நபர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா 5ஆம் இடத்து சூரியன் தான். அவ்வளவு தெளிவாக இருக்கும். ஆனால் அந்த மனத்தெளிவு, அந்த விஷயங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு சொல்கிறக்கும் கற்றுக் கொடுக்குறக்கும் ஓகே, உங்களுக்காக நீங்கள் அதை பயன்படுத்திக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயம் இந்த மாதத்தில். ரைட்? நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண்களை விட பெண்கள் மீது அதிக பிரியம் இந்த காலகட்டம் வரும். எல்லாத்துக்கும் ஆண் வாரிசு தான் ரொம்ப பிடிக்கும். ஆண் வாரிசு பிறந்தால் சந்தோஷம்னு நம்ம நினைப்போம். ஆனால் 5ஆம் இடத்து சூரியன் என்ன செய்யுதுன்னா, பெண் வாரிசு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும். பெண் வாரிசு தான் வேணும்னு நினைக்கும். நிறையா ஜாதகங்களை பார்த்துருக்கேன். 5ஆம் இடத்து சூரியன் ஏதோ ஒரு வகையில் வக்கரம் பெற்றிருக்கிறவங்களுடைய தொடர்பு இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நிறையா பெண் வாரிசுகளை கொடுத்துருக்கு. முதல் வாரிசு பெண்ணாகத்தான் இருக்கும். பெண்ணாக பிறந்துருச்சு முதல் வாரிசு, கண்டிப்பாக லைஃப் செட்டில்டு. உங்களை யாருனாலையும் அசைக்க முடியாது. அப்படியே கிராஜுவலாக க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். கீழே போக மாட்டீங்க. ரைட்? ஆனால் உறவுகள் மத்தியில் மட்டும் சங்கடங்கள் நிறைய வந்து போகும் பெண் பிறந்துட்டா. ஓகே, அதே போல் நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நட்பு, கிடைக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாமே உங்களை விட 2-3 மடங்கு உயரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள். உறவினராக கூட வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம்னு எடுத்துக்கிடலாம். ஆனால் இந்த 5ஆம் இடத்து சூரியன் அஷ்டமாதிபதியாக வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளை விட பெரிய பொருளாதாரத்திலேயோ ஒரு பதவியிலையோ நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுக்கு நண்பர்களாக கிடைக்கும்போது அவங்கள மனசார ஏற்றுக்குவோம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களை பார்த்து நாம் ஏக்கப்படுவோம். நம்ம எப்படி ஆகிறது, நம்ம எப்படி போகிறது, எந்த அளவுக்கு
பலனும் என்ன ஏது அப்படிங்கிற அவங்கள பார்த்து பொறாமப்படுறதுல ஏக்கப்படுவோம். நம்ம அந்த லெவலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களெல்லாம் விட்டுருவோம், மேலே இருக்கிறவனை பார்த்து ஏக்கப்படுவோம். அதனால் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, நமக்கு ரொம்ப தரமட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மனசுக்குள்ளே வந்துடும். ஸோ அதை மட்டும் இல்லாமல் பார்த்துக்குங்க. 5ஆம் இடத்து சூரியன் 90% நன்மைகளை தான் செய்வார், நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே போல் யாரெல்லாம் தந்தையினுடைய தொழிலை பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் தாத்தாவோட தொழிலை பண்ணுறீங்களோ, அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகப்பெரிய நல்ல மாற்றம் உண்டு. என்னென்னா, தொழிலை எப்படி டெவலப் பண்ணணும் என்ன ஏதுங்கிற எல்லா அறிவும் இருக்கும், அதை செயல்படுத்தாமல் இருப்போம். அல்லது எதுவுமே தெரியாமல் இருக்கும், எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ வரைக்கும் குறைந்த வருமானத்தை தான் அந்த தொழிலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதம் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல மாற்றத்தை செய்வீர்கள். அந்த மாற்றம் என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் தொழிலை இதற்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு 10 மடங்காவது டெவலப் பண்ணி கொடுத்துட்டு தான் போகும். இந்த மாதமே அந்த டெவலப்மெண்ட் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அடுத்த தடவை சூரியன் இன்னும் அடுத்து ஒரு வருஷத்தில் சூரியன் மறுபடியும் அங்கேயே வருவார். அந்த ரிஷபத்தில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தொழில் 2 மடங்காக முன்னேற்றம் அடைந்ததை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை, கண்டிப்பாக உணரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது. சொந்த ஊரில் கொஞ்சம் இருக்க முடியாத, அடிக்கடி வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலை சொல்லுது, கொஞ்சம் பயணத்தை ஏற்படுத்துது. ஓகே. அதே போல் நம்ம செய்யக்கூடிய செயலுக்காக சில பேர் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறதோ, நம்மளை உயர்த்தி வச்சு பேசுகிறதோ இதெல்லாம் நடக்கும். கண்ணு முன்னாடி நம்ம நேருக்கு நேர் உயர்த்தி வச்சு பேசுவாங்க, பின்னாடி காரி காரி துப்புவாங்க, அது ரெண்டாவது. எல்லாத்துக்கு முன்னாடி நம்மளை உயர்வாக பேசுகிறதுக்குண்டான ஒரு சூழலை இந்த சூரியன் ஏற்படுத்துவார். பின்னாடி அவமானப்படுத்துறது அட்டமாதிபதியாக இருக்கிறதுனால பின்னாடி அவமானப்படுத்துவாங்க, ரைட்? எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயமும் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட மட்டும் ஏதோ ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருக்கே அப்படின்னு சொல்லி மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பெக்யூலியராக தெரிவிங்க. 1000 பேர் இருந்தாலும் தனியாக தெரிவிங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லுவோம் இல்லையா, அது உண்டு. நல்ல நாலேஜ் படிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் அற்புதமான டைம். ஒரு புதுசாக கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, எதுனாலும் சரி, இப்போ என்ன பண்ணிங்கனாலும் படிப்பு ரிலேட்டடாக என்ன பண்ணிங்கனாலும் 200% அது உங்களுக்கு சக்ஸஸை மட்டுமே தருமே தவிர ஃபெயிலியரை கொடுக்காது. தைரியமாக துணிஞ்சு பண்ணுங்கள். முக்கியமாக அந்த குழந்தை அமைப்புகளில் மட்டும் ரொம்ப கவனம் வேணும். மற்றபடி சூரியன் உங்களுக்கு 90% நன்மைகளே தருவார், என்னதான் அட்டமாதிபதியாக இருந்தாலும். வைகாசி மாதம் 15ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி. 6ஆம் இடத்துல அந்த புதன் என்ன பண்ணுறாருங்க, ஆட்சி பலத்தில் போய் உட்கார்றார். 6ஆம் அதிபதி 6இல் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது முதல்ல பார்க்கலாம். ஏன்னா 6ஆம் அதிபதி 6இல் இருக்கிறது தான் என்ன சொல்கிறது, அந்த 6ஆம் பாவத்தை பலப்படுத்துது. அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். என்ன எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளணும்னா அதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, எல்லாமே உண்டு. ஆனால் உறவுகள் மத்தியில் தேவையற்ற பகைமையை அந்த 6ஆம் இடத்து புதன் உருவாக்கி விடுவார். உறவுகள்கிட்ட அனுசரித்து போங்க, தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். உறவுகள் மட்டும் இல்லை, நல்ல நண்பர்கள் கூட நம்மளை விட்டு பிரிந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. புதுசாக நண்பர்கள் கிடைச்சிட்டாங்க, நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரியாதுல்ல, அவங்கள கலட்டி விட்டுருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து போவதற்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. நல்ல நண்பர்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே. எதிரிகள் பயப்படும் அளவிற்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சில நேரங்களில் தேவைக்கேற்ற பணம் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. யாரோ பண்ண தப்புக்கு நம்ம வழிகட ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம். யாரோ பண்ண தப்புக்கு நம்ம போய் மாட்டிடக்கூடாது, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே. 6ஆம் இடத்துல போய் புதன் உட்கார்றாரு, அவர் 9 குடையவர். இப்போது உங்களுடைய குலம் சார்ந்த நபர்கள், உங்களை போன்ற தொழில் செய்யக்கூடிய நபர்கள், உங்களுக்காக இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய உறவினர்கள், அவர்களை இந்த காலகட்டம் வெறுத்து ஒதுக்கக்கூடிய மனநிலைமை நம்ம மனசுக்குள்ளே வந்துடும். அவங்கள வச்சு பார்க்கணும்னு நினைக்க மாட்டோம், வெறுத்து ஒதுக்குவோம். என்னதான் நம்ம கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, அவங்க நம்மளுடைய சிந்தனைக்கு எகெயின்ஸ்டாக பேசுவோம். எப்போவுமே மகரம் என்னென்னா, என்ன கம்யூனிட்டியாக இருந்தான்னா எல்லா மனுஷனும் ஒன்று தான், எல்லாத்துக்கும் ரத்த சோப்பாக தான் இருக்குது அப்படின்னு தத்துவார்த்தம் பேசக்கூடிய நபர்கள் மகர ராசியில் நிறைய இருக்காங்க. எல்லாம் மேக்சிமம் எல்லா மகரமும் அப்படி தான் இருக்குது. நியாய தர்மத்துக்கு கட்டுப்படுத்த தான் மகரம். ஏன்னா சனியனுடைய முதல் வீடு நியாய தர்மத்துக்கு கட்டுப்படுத்த தான் மகரம் இல்லையா?
ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு எகெயின்ஸ்டாக பேசக்கூடிய ஒருத்தரை கூட நம்மளுக்கு பிடிக்காது. நம்மளுடைய இனத்தாராக இருந்தாலும் அவங்கள வெறுத்து ஒதுக்கும். ரைட்? ஓகே. ரெண்டாவது என்னென்னா, 6ஆம் இடத்து புதன் 9ஆம் அதிபதியே 6ல் இருக்கிறதுனால ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு அதன் பின்னாடி மட்டும் போகிறது நல்லது. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 9ஆம் அதிபதியாகி புதன் 6ல் இருப்பதால் அடுத்தவர்களுடைய வேலையில் குறுக்கீடு செய்வோம். அவர்களுடைய வேலையை செய்ய விடாமல் நம்ம அட்வைஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு தெரியுது தெரியல. ரெண்டாவது, எப்படியாவது நம்மளுக்கு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிடணும், அதன் மூலமாக நம்ம நாலேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவோம். அடுத்தவருடைய செயலில் நம்ம தலையிடாமல் இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு நன்மையை தரும். இப்போ அதே போல் வந்து வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். இந்த சில்லறை வியாபாரம் செய்வங்களுக்கு மட்டும் அந்த வேலையில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும், தொழிலில். ரைட்? கொஞ்சம் நஷ்டமெல்லாம் ஆகும். ரொம்ப முக்கியமான விஷயம், மகர ராசி என்பர்களே நல்லா காது கொடுத்து கேட்டுக்குங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காலகட்டம் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கே இந்த காலகட்டம் கடனை கொடுத்து லாக் ஆகி அந்த பிஸ்னஸ் விட்டுட்டு போன ஆளுகள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். இந்த 6ஆம் இடத்து புதன் 9ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது மகர ராசி என்பர்களே தயவு செஞ்சு ஒரு 10 ரூபாய் காசு கூட கொடுக்காதீங்க. கண்டிப்பாக அது ரிட்டர்ன் வராது, உறுதியாக எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ புதனுடைய நட்சத்திரங்களான ஆயிலும் கேட்ட ரேவதில் ஏதாவது ஒரு கிரகம்னு தசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பாக கொடுத்த காசு வெளியில் வரவே வராது. லாஸ் அது. இல்லை என்கிட்ட நிறைய எக்ஸஸாக இருக்குது சார், அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோம், வந்தாலும் வரட்டும் வராட்டி போட்டோம் அப்படின்னு நீங்கள் மனசார நினச்சிங்கன்னா தாராளமாக கொடுங்க, தப்பில்லை. வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ரைட்? உங்களுக்கு ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 28-30 வயசுக்குள்ளே இருக்குதுன்னு வைங்களேன், உங்களுக்கு மட்டும் எதிரிகளினுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும், எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து வயது முதிர்ந்த நபர்களோ சிறு வயதில் யாராக இருந்தாலும் சரி, அந்த டிஜிட்டல் ஸ்கேம்னு சொல்கிறோம் இல்லையா, சார் உங்களுடைய ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புதுசாக ஆதார் கார்டு வந்திருக்கு, பேன் கார்டு வந்திருக்கு, புதுசாக கிரெடிட் கார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயிலாம் வாங்குவாங்க இல்லையா. வாங்கி நம்மகிட்ட இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் அபேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிஜிட்டலாக ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸ்பேமான ஒரு விஷயத்தை நம்பி யாருக்கிட்டையும் உங்களுடைய டீட்டெயிலாக சொல்லாதீங்க. ரைட்? முக்கியமாக அந்த பேங்க் ரிலேட்டடான டீட்டெயில் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சிம்பிளாக செக்கு கூட போட்டு கொடுக்காதீங்க, சாமி செக்கு பவுன்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே. ஒரு 30+ இருக்கிறீங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க, இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிட்ட உங்களுக்கு எதாவது தேவைப்படுது, அதுக்கான முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ். வேலையில் பிரச்சனை இருக்காது, வேலை கிடைக்கும், வேலையிலேருந்து எதிர்ப்புகள் சரியாகும். அதே போல் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான எம்ப்ளாயீஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த காலகட்டம் ஸ்ட்ராங்காக இருங்க, கிடைக்கிறதுக்குன வாய்ப்புகள் கூட சொல்லுது. அதுக்கான வேலைகளை செய்வோம். இப்போது கவர்மெண்ட் வேலைக்காக படிக்க ஆரம்பிக்கலாம் இல்லையா, தப்பு இல்லையா, படிக்க ஆரம்பிக்கலாம், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தானே. ஸோ அதுக்கான என்ன ஆயத்த பணிகளோ அதை செய்யலாம் தாராளமாக. எதை வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனோதிடத்தை 6ஆம் இடத்து புதன் தான் தருவார், வேறு யாரும் தர மாட்டாங்க. 6ஆம் இடத்து புதன் தான். ஏன்னா நிறைய ஏமாற்றங்கள் எல்லாம் தாண்டி எதுனாலும் நம்மளால் பார்க்க முடியும், எதுனாலும் நம்ம பார்த்துக்கலான்ற ஒரு மனநிலைமையை கண்டிப்பாக அந்த புதன் கொடுத்துருவார். அந்த தைரியம் மனசுக்குள் அதிகம் இருக்கும். அதே போல் 6ஆம் இடத்துல புதன் இருக்குது, அட்டமாதிபதியாகி சூரியன் 5ல் இருக்கிறாருங்கும் போது முன்கோபம், எது கோவப்படனே தெரிய டக்குன்னு கோவப்பட்டுருவோம். கோவப்பட்டு தான் அந்த உறவுகளுக்குள்ள கசப்பை ஏற்படுத்திக்கிறது. முன்கோபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. படிப்பில் ஆர்வம் குறைஞ்சி போயிடும், விளையாட்டில் ஆர்வம் இருக்கும், ஆனால் படிப்பில் ஆர்வம் தான் குறைஞ்சி போகும். நல்லா படிப்பாங்க, நாலேஜோடு படிப்பாங்க, அது ரெண்டாவது விஷயம். சரியா? ஓகே. இப்போ நண்பர்கள் கூட பகை ஏற்படுது, ஆல்ரெடி அதை சொல்லிட்டேன். இப்போ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி மாத கடைசியில். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்க வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பெருசாக ஒரு தொந்தரவு இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தராக உங்களை இழுத்துட்டு போயிடும். என்னென்னா, கணவன் மனைவிக்கிட்டேயோ மனைவி கணவன்கிட்டேயோ பெரிய லெவலில் ஒரு மறைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. சாரி, உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வருவார். மகர ராசி இல்லையா, 6ஆம் இடத்து சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு கடகத்துக்குள்ளே வருவார். அப்படி கடகத்துக்குள்ளே வரக்கூடிய சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய தகுதி ஆதாரத்தை உயர்த்திடுவார். வாழ்க்கை துணை இப்போ நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியும். அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கள் அவங்க கூட போய் ஜாயின்ட் ஆகிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தோணும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள்.
பெண்கள்கிட்ட மட்டும் கவனமாக இருங்க, பெண்களால் பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரைட். மற்றபடி சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்குதுன்னா பெரிய நெகட்டிவெல்லாம் கிடையாது, நல்லது தான். ரைட். பெண்கள்கிட்ட மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்குங்க. ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா? நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி? சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் காமாட்சிக்கு 2 நல்லெண்ணெய் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தினமும் பண்ணலாம். தினமும் பண்ண முடியலன்னா பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்குமா அந்த வழிபாடை செய்யுங்க. மேலும் மகர ராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சி.